ஹாய் காய்ஸ், ஐம் சுப்ரமணியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா AWS ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமில் உள்ள லேபை நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லித்தரலான்னு நினச்சிருக்கேன். மேபி நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்து நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நானும் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படி லேபில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் உங்களுக்கு எப்படி புரியுது. மேபி ஆல்ரெடி ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டாலும் நீங்கள் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்லேருந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி பண்ணணும், லேபில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபிசிக்கு லேப் விபிசின்னு பண்ணுங்கள், செக்யூரிட்டி குரூப்புக்கு இந்த நேம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் நீங்கள் HTTP அப்பாச்சி சர்வரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுங்கள். அது எப்படி மானிட்டர் பண்ணணும், செக் ஸ்டேட்டஸ் பார்த்து அதுக்கப்புறம் என்ன எப்படி ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்டில் நம்ம HTTP எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு இது உள்ளே ரொம்ப ஈஸியானதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். EC2 எப்படி லான்ச் பண்ணலாம், ஒரு சர்வர் எப்படி லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் வால்யூம் மாடிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸை டிலீட் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் லேப் கொடுத்துட்டு அங்கே AWS பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் காட்டும். அது எப்போ க்ரீன் கலரில் ஆகுதோ அப்போ தான் என்னால் லேப் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, லேப் ஓப்பன் ஆகிட்டு இதில் EC2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். EC2 ஓப்பன் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் சைடில் கார்னரில் இருக்குது. ஓகே, இதில் இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுக்கணும். ஓகே, நான் 2 ஸ்க்ரீனை போட்டேன்னா உங்களுக்கு அதில் போட்டு பார்க்கலாம். ஓகே, வெப் சர்வர்னு இருக்குது. நேம் பார்த்திங்கன்னா வெப் சர்வர்னு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் நேமில் வைக்கணும். ஓகே, நேமில் வெப் சர்வர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எடுத்துக்கிறேன். T3 மைக்ரோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ் டைப்பு இதுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, கான்ஃபிகரேஷன் இது கீப்பேர் இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம SSH எல்லாம் யூஸ் பண்ணுற போதில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வித்தவுட் கீப்பேரை கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, இதில் வித்தவுட் கீப்பேர் கொடுத்துக்கலாம். இனிமேல் வர்ற லேப்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லேப் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பட் ஓகே, உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு எப்படி இருக்கும் காட்டலான்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய் நம்ம VPC ஆல்ரெடி இருக்கிற VPCயை செலக்ட் பண்ணுறோம். VPC லேப்னு செலக்ட் பண்ணுறோம். சப்நெட்டும் செலக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ அசைன் பப்ளிக் IP அதை எனேபிளில் இருந்தால் தான் நம்மளுக்கு IP அட்ரஸ் காட்டும். ஸோ அது எனேபிளில் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து கிரியேட் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, வெப் செக்யூரிட்டி, ஆமாம், வெப் சர்வர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு நினச்சேன். மேபி இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வாய்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்னா நான் அந்த மெத்தடில் பண்ணாலும் பண்ணுறேன். ஏன்னா இது வீடியோ ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா SSH தேவையில்லை, SSH ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா HTTP எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். EC2லாம் லான்ச் பண்ண பிறகு அடுத்த செக்யூரிட்டி குரூப்பில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் போய் திருப்பி கடைசி லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுவாங்க. அதை நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன HTTP ஆட் பண்ணிக்கலாம். சோர்ஸில் எனிவேர் IPv4ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கொடுத்தாச்சா. ஓகே, அடுத்து அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் சொல்லி அதை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சி சர்வர், அப்பாச்சி HTTPனா அப்பாச்சி சர்வர் தான் நினைக்கிறேன். ஓகே, அதை எப்படி முதல்ல ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ், மேபி நான் ஏதாவது தப்பாக சொன்னாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தப்பாக பேசியிருந்தேன், ஏதாவது மேபி நான் தெரியாமல் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி சொன்ன தப்பு, நானும் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. எனக்கு ஒரு தயக்கம் உண்டு, நான் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ திருப்பி நான் இன்ஸ்டன்ஸ் போகிறேன்.
இன்ஸ்டன்ஸில் போய் நான் அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி ஐபி அட்ரஸ் போட்டு பார்க்க போகிறோம். அதிலே பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டரிங் பண்ணுற டாஸ்க் இருக்குது, அது வந்து எனேபிள் பண்ணி ஆக்ஷனில் போய் எனேபிள் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை இந்த லேபுக்குள்ளாடி அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதோட நோட்ஸ் வேணுன்னா கேளுங்க. அது பிளாக் மாதிரி ஒரு வெப்சைட்டில் வேணால் நான் போட ட்ரை பண்ணுறேன், கட்டாயமாக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குது, ஓகே புரியுது அப்படின்னா நான் கட்டாயமாக இதை வந்து நிறைய லேபை வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் தரீங்களோ அடுத்தது பார்த்திங்கன்னா லினக்ஸோட வீடியோஸ் இருக்குது, அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து லேப் வந்து நான் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா, இது வந்து ஐபி அட்ரஸை வந்து நான் பேஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஹலோ ஃப்ரம் யுவர் வெப் சர்வர், இது வந்து சர்வர் லான்ச் ஆகிட்டு. ஓகே, இது ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 303 சம்திங் காட்டும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இது மானிட்டரிங்கில் போய் நீங்கள் வந்து ஆக்ஷனில் போய் எனேபிள் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, அது நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு EC2 மட்டும் எப்படி இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து லினக்ஸை பற்றி, லினக்ஸில் உள்ள லேப் எல்லாமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். ஓகே, ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மானிட்டரிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த லேப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் கொடுத்து உங்களுக்குள்ளே லேபை வந்து முடிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ எஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் எண்ட் லேப் கொடுத்து முடிச்சுக்கலாம். சரி, அவ்வளோதான் பாய்ஸ், பாய்.